வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது ரொம்ப சின்ன நீர் குமிழி மாதிரி. சோப்பு போடும் போது அந்த ஒரு குமிழி போகும் இல்லையா, பபிள்ஸ் இந்த குழந்தைங்க விடும்போது. சோப்பு போடுறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, யார் சோப்பு போட்டுட்டு இருக்கிறா, எல்லாம் வாஷிங் மிஷின் தானே போடுது. அந்த நீர் குமிழி எவ்வளவு தூரம் போகும்னு அதுக்கு தெரியாது, அதுக்கு எவ்வளவு ஆயுள்னு தெரியாது. அது போய்கிட்டே இருக்கும், தப்புன்னு உடஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அது மாதிரிதான் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த குறுகிய வாழ்க்கைக்குள் இந்த உலகத்தின் அத்தனை உண்மைகளையும், ஏற்றத்தாழ்வுகளையும், நல்லது கெட்டதுகளையும், நீதி அநீதிகளையும் ஒரு மனிதன் எப்படிங்க கற்றுக்கொள்ள முடியும்? அதற்கு நமக்கு வழிகாட்டுவதுதான் புத்தகம் என்கின்ற அற்புதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகம் நமக்கு பல ஆயுள்களை தருகிறது, பல பிறவிகளை தருகிறது. நான் நினைச்சு பார்ப்பேன், இந்த புத்தகங்களுக்கு ஆயுள் சந்தா கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது யாருடைய ஆயுளுக்கு சந்தா? புத்தகத்தை வாங்குறவங்களுடைய ஆயுளா, அந்த புத்தகத்தை வெளியிடுகிறவர்களுடைய ஆயுளா, இல்லை புத்தகத்தின் ஆயுளா? புத்தகத்தை வாங்குகிறவருடைய ஆயுளும் ஒரு நாள் முடிந்து போகும், விற்பனை செய்கிறவரின் ஆயுளும் முடிந்து போகும். ஆனால் புத்தகம் மட்டும் நீண்ட நாள் வாழும் என்றால் அதுதான் புத்தகத்தின் ஆயுள் அழிக்க முடியாது. அதனால புத்தகத்தின் மூலமாக நாம் வாழ முடியும், புத்தகத்தின் மூலமாக நாம் இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ள முடியும், பல பிறவிகளை நாம் பார்க்க முடியும் என்றால் அதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பதுதான் இந்த புத்தகங்கள். ஏன்னா எழுத்து அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒரு அழகான வல்லமை இருக்கிறது. போன வருஷம் நம்ம சுதந்திர தினம் வந்தது இல்லையா, அதை ஒட்டி நினைக்கிறேன் இந்து தமிழ்ல மருதன் அப்படிங்கிறவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். நடுப்பக்கத்துல ஒரு கட்டுரை, இந்திய பெருங்கனவு அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை தந்தது. ஒரு எழுத்துக்கு இவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறதா, ஒரு எழுத்துக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறதா, இந்தியா அப்படிங்கிறது இவ்வளவு ஒரு அழகான தேசமா அப்படிங்கிறத அந்த ஒரு சின்ன கட்டுரை வாயிலாக என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவர் அந்த கட்டுரை எப்படி தொடங்குறார், இந்தியா என்பது என்ன, இந்தியர்கள் என்பவர் யார், இந்தியா பழமை வாய்ந்ததா புதுமை நிறைந்ததா, இந்தியா எப்படிப்பட்டது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கொஸ்டின் வரும், இந்தியாவை விடு, இப்ப இது தமிழ்நாடா இல்ல தமிழகமாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியில இருக்கு, நீங்க அதுக்குள்ள இந்தியாவுக்கு கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் டென்ஷனே ஆகக்கூடாது. இப்ப நம்ம ஒரு சொந்த வீட்டுல இருக்கிறோம், நம்ம தாத்தாவுக்கு தாத்தா பாட்டனுக்கு பாட்டனை கட்ட வீட்டுல இருக்கிறோம். திடீர்னு யாரோ ஒருத்தர் இது உங்க வீடு கிடையாது, இந்த வீட்டுக்கு வேற பேருன்னு சொல்றாருன்னு வைங்க, நம்ம என்ன செய்வோம், அப்படி உட்காருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு பீரோவை எடுத்து ஒரு உயில் இருக்கும் இல்லையா, சொத்து பத்திரம், அதை எடுத்துட்டு காமிப்போம். பாருங்க, எங்க பாட்டனுக்கு பாட்டேன், பாட்டனுக்கு அப்பேன், பாட்டேன், எங்க அப்ப நானு எல்லாம் இதுலதான் இருக்கும், அதுக்கு ஆதாரம் இந்த உயில்ல இருக்குன்னு காட்டுவோம் இல்லையா. அதே மாதிரி காமிக்கிறதுக்கு நம்ம பாரதி பாட்டன் அழகா ஒரு பாட்டு எழுதி வச்சான். இது தமிழ்நாடா தமிழகமா அப்படிங்கிற கேள்விக்கு கல்வி சிறந்த, சினிமா பாட்டுக்கு தான் பதில் சொல்வீங்களா, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. சொல்லி முடிஞ்சு போச்சு. பாரதி தெளிவா சொல்லிட்டான், இங்கதான் வள்ளுவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பிறந்தான், அப்பயும் அது தமிழ்நாடு தான். அதுக்கப்புறம் இளங்கோன்னு ஒருத்தன் பிறந்தான், சிலப்பதிகாரம் ஒண்ணு எழுதுனான், எங்க பாட்டனுக்கு அடுத்து வந்தவன், அவனும் பிறந்த தமிழ்நாடு. அப்புறம் கம்பன் எங்காலும் ஒருத்தன் வந்தான், பெரிய கொம்பன், 10,000 பாட்டு அப்படி சர்வ சாதாரணமா எழுதிட்டு போவான், அவனும் பிறந்தான், அதுக்கு பேரும் தமிழ்நாடு. நானும் இதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதற்கு பெயர் தமிழ்நாடு என்று பாரதி நமக்கு உயில் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் கடைக்கு மனைவி அழைச்சிட்டு போயிருக்கிறார், ஜவுளி கடைக்கு. மனைவி வழக்கம் போல ஒரு 50-100 சேலையை பார்த்துட்டு ஒரு சேலை எடுத்தாங்க, இது நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு வேற செக்ஷனுக்கு போயிட்டாங்க. இவர் கேட்கிறாரு அந்த விற்பனையாளர்கிட்ட, இது எவ்வளவுங்க இந்த சேலை, இந்த புடவை எவ்வளவு? 20,000 ரூபாய் அப்படின்னு இருக்காரு. ஆத்தாடி அப்படின்னு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மனைவி இந்த புடவை வேண்டாம் அப்படின்னு போட்டுட்டு வேற புடவையை கொடுத்து இதுக்கு பணம் கட்டிட்டு வாங்கன்ட்டாங்க. இவர் கேட்கிறாரு, இந்த புடவை எவ்வளவுப்பான்? அவர் சொல்லியிருக்காரு 2 ஆத்தாடி. அப்ப என்ன இருக்கும், 40,000. எதையும் குணமா சொல்லணும், அவங்களுக்கு புரியுற ஒரு லாங்குவேஜ்ல சொன்னு வைங்களேன், அவங்க அதை பத்தி பதட்டப்படவே மாட்டாங்க. ஒன்னும் இல்ல, கணவர் மனைவி வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்காங்களா, ஒன்னும் வாய மூடு அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ அமைதியா இருக்கும்போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பாருங்க, அவங்க அமைதியா இருப்பாங்க. ஒருத்தர் அனுபவிச்சிருக்கிறார், வாழ்க்கையை வெறுத்து போய் முன்வரிசையில இருந்து ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னா எந்த அளவுக்கு அனுபவிச்சிருப்பார். அக்கா உங்களுக்கு பாயிண்ட் இல்லாம இல்ல, வீட்டுக்காரரோட ஒரு சண்டை வரும்போது உங்க வீட்டுல பாதி பேர் முட்டாள்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, உங்க குடும்பத்துல பாதி பேர் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தேங்க்யூ அப்படின்ட்டு அவர் போயிடுவார். ஆனா நம்ம சொல்ல வந்ததே சொன்னது மாதிரி ஆயிடுச்சு.
இப்ப எதையும் அவங்களுக்கு புரியுற மாதிரி இனிமையாக சொல்லணும். இதுதான் வாழ்க்கையின் வெற்றி. வழக்கறிஞர்களை பத்தி இருந்தா கோச்சுக்கிறாதீங்க, அது நல்லா இருந்தது அதனால சொல்றேன். நல்ல வக்கீல் சட்டத்தை தெரிந்து வைத்திருப்பார், சிறந்த வக்கீல் நீதிபதியை தெரிந்து வைத்திருப்பார். எப்படி இருக்கு பாருங்க நீதி. இந்த நீதி மறுக்கப்படுகிற நீதி, தாமதிக்கப்படுகிற நீதி, ஏமாற்றப்படுகிற நீதி, அதற்கு பின்னால் பாதிக்கப்படுகிற ஒரு சாமானிய மனிதனுடைய துயரை இடக்கை அப்படிங்கிற ஒரு நாவல்ல நம்முடைய எஸ்ரா அழகா பதிவு செஞ்சிருப்பார். அதுல ஒரு சின்ன கதை ஒண்ணு வரும், அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ரெண்டு புழு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரெண்டு பேரும் கணவன் மனைவி அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க, ஜாலியா அரட்டை அடிச்சுட்டே போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது கணவன் ரொம்ப பசியில முன்னாடி போறார், வேகமா முன்னாடி போறார். ஆம்பளைங்களுக்கு அவசர புத்தி உண்டு இல்ல, வேகமா முன்னாடி போறார். அந்த நேரத்துல ஒரு வேகமா வந்த ஒரு தேர் இருக்குல்ல, பெரிய தேரு அவர் மேல ஏத்தி அவரை சாவடிச்சிருச்சு, இறந்து போயிடுச்சு அந்த கணவன் புழு. இப்ப இந்த மனைவி தாங்க முடியல, நல்லா தானே பேசிக்கிட்டு ஒன்னா தானே வந்தோம், நம்ம அவங்களுக்கு எந்த துன்பமும் கொடுக்கலையே, படக்குன்னு அவங்க பாட்டுக்கு தேரை ஏற்றி இவரை சாகடிச்சிட்டாங்களேன்ட்டு அந்த தேர் சக்கரத்தை பின்பற்றி தேடி தேடி அலையுது. நீதி எங்க கிடைக்கும்னா, அரசர்கள் அப்ப அரண்மனையில தானே கிடைக்கும். ஆராய்ச்சி மணி எல்லாம் பசு அடிச்ச கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. நேரம் அரண்மனைக்கு போகுது. அது காசி மாநகரம். அந்த காசி நகர ஆண்ட காசிராஜன் கிட்ட போகுது. எல்லாம் சொல்றாங்க, அரசு நம்ம அரண்மனைக்கு நீதி கேட்டு ஒரு புழு வந்திருக்கு, புழு நீதி கேட்டு வந்திருக்குதா அப்படின்னு எல்லாம் நின்றுறாங்க. அந்த புழு சொல்லுது, நானும் என் கணவரும் மத்தியானம் வந்துட்டு இருந்தோம், ஒரு தேர் ஏற்றி அவரை கொன்றுச்சு, எனக்கு நீதி வேண்டும். அவர் பாக்குறாரு, அப்படியா அந்த டைம் எல்லாம் சொல்லு, யாருடைய தேருன்னு விசாரிச்சு நாங்க தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வர சொல்லிடுறாரு. மறுநாள் அந்த புழு போய் நிக்குது. விசாரிச்சதுல அந்த தேரு அரசி வந்த தேர். அந்த தேரோட்டியை கூப்பிட்டு கேக்குறாங்க, ஏண்டா ஒரு புழு மேல ஏத்திட்டு வந்துட்டேன். இல்ல அரசி தான் வயிறு பசிக்குது, வேமா போன்னு சொன்னாங்க, அதனால வேகமா வந்துட்டேன். இப்ப அரசியை கொண்டு வந்து எப்படி விசாரிக்க முடியும்? ஆனா புழுவுக்கு நீதி வழங்கி ஆகணும். உடனே இவங்க சொல்றாங்க, அந்த தேர் ஓட்டுனவனை கண்டுபிடிச்சாச்சு, அவனை கூட்டு 100 கசையடி கொடுத்துருவான், இல்ல நீ என்ன தண்டனை சொல்றியோ அதை கொடுத்துருவான். உடனே தேரோட்டி வந்த உடனே இந்த புழு சொல்லுது, நீ தான் தேரை ஓட்டுனியா? ஆமா. உன்னை யார் ஓட்ட சொன்னா? உள்ள ஒருத்தங்க அப்படியே தயங்குறான். உள்ள யார் உட்கார்ந்துருந்தா? அரசி உட்கார்ந்துருந்தான். அப்ப அரசி தான் இந்த அரசவைக்கு வரணும். அப்படிலாம் வர முடியாது, தேர ஓட்டுனவே வேணா தண்டனை கொடுப்பாங்க, போயிட்டேரு அப்படின்னு அந்த புழுவை விரட்டி விட்டுறாங்க. இந்த புழு கண்ணீரோட எல்லாருக்கும் அம்மாவாக இருக்கக்கூடிய கங்கைட்ட போகுது. காசியில தானே கங்கை இருக்கு. அதுகிட்ட போய், தாயே எனக்கு நீதி மறுக்கப்பட்டு விட்டது, எனக்காக நீ நீதி கேட்கணும் காசிராஜன். உடனே கங்கை சொல்லுது, இல்ல காசிராஜ் ரொம்ப நல்லவன், இப்பதான் என்னையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி எல்லாரும் போற அளவுக்கு நல்லா வச்சிருக்கிறான், காசியே இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குன்னா அதுக்கு அவர் தான் காரணம், அதனால அவர் சொல்ற எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், அவங்க மனைவி சொன்னதும் கரெக்டா தான் இருக்கும் அப்போ அப்படின்றுச்சு. இந்த புழுவால தாங்க முடியல, என்ன இவ்வளவு அலட்சியமா கங்கை தாயே சொல்லிட்டாளேன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி நிறைய ரிஷிகள்கிட்ட எல்லாம் உதவி கேட்டு வானத்துக்கே போயிருக்கு, கடவுள்கிட்டே போயிடுச்சு. கடவுளை கூப்பிட்டு வச்சு கேக்குது, இந்த மாதிரி எனக்கு அநீதி வழங்கப்பட்டு விட்டது, நீங்க வாங்க அப்படின்னு. எப்ப அவன் கணவனுக்கு விதி முடிஞ்சு போச்சு, அதனால அவன் முடிஞ்சு போயிட்டான், நீ கிளம்பு அப்படிங்கிறார். அப்படியா, விதியை நீங்க தான் முடிப்பீங்களா? நான் விதியை எழுதுறேன், இப்ப நான் உங்க முன்னாடி தீல விழுந்து சாக போறேன், எனக்கு நீதி கிடைக்கலன்னா நான் சாக போறேன்னு அந்த புழு சொன்ன உடனே கடவுளுக்கு ரொம்ப சங்கடமா ஆச்சு. தன்னுடைய உயிரினம் இல்லையா படைச்ச, சரி வா அப்படின்னு அவர் அந்த புழுவோட சேர்ந்து அரண்மனைக்கு வர்றாரு. இந்த அரசி புழு கிட்ட கேக்குது, உன் கணவன் ஏன் வேகமா போனான்? அவருக்கு பசி, அதனால வேகமா போனான். இவ சொன்னா, எனக்கும் பசி, அதனாலதான் வேகமா ஓட்ட சொன்னேன், எனக்கும் பசிக்கும்ல அப்படின்னு இருக்கிறாங்க. உடனே இந்த புழு, இதெல்லாம் சரி கிடையாது, இதுக்கு என்ன தண்டனை? ஒருத்தனை கொன்னுட்டா என்ன தண்டனை? கடவுளும் கேட்கிறாரு, என்ன தண்டனை? இந்த மாதிரி கொன்னுட்டா எப்படி கொல்லப்பட்டார்களோ அதே மாதிரி அந்த கொலையை செஞ்சவங்களும் கொல்லப்படணும். சரி, அப்ப அந்த தண்டனையை நிறைவேற்றுன்னு கடவுள் சொல்லிட்டார். அரசியும் அதே மாதிரி போட்டு தேரை விட்டு ஏத்திருங்க அப்படின்னு. அரசர் அப்படியே கையெறு நிலையில நிக்கிறாரு, அரசி கண்கலங்கி நிக்கிறாங்க, தண்டனையை நிறைவேற்றுங்க அப்படின்றாங்க. இப்ப அந்த புழு முன்னாடி சொல்லுது, வேண்டாம் வேண்டாம், இவளை நான் மன்னிச்சிட்டேன், உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன், போ, உன்னை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. புழு சொல்லுது, எந்த உயிரினமாக இருந்தாலும் நீதி மறுக்கப்படக்கூடாது என்பது இந்த மண்ணில் நிலை பெற வேண்டும், அதற்காகத்தான் இவ்வளவு நான் போராடினேன். அதை விட ஒண்ணு என்னன்னா, தண்டனையை விட மன்னிப்பு தான் மிகப்பெரிய தண்டனை என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசி ஒவ்வொரு நாளும்
உயிர் வாழும்போது இந்த புழு நமக்கு கொடுத்த பிச்சை இந்த வாழ்க்கையை நம்ம நினைக்கணும் இல்லையா? அற்ப புழுவாக இருந்தாலும் அரசியாக இருந்தாலும் நீதி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நான் போராடினேன், அவளை நான் மன்னித்து விடுகிறேன் சொல்லிட்டு புழு போயிடுச்சான். அவ்வளவு அழகா இருக்கு. ஒரு புழுவுக்கு கூட இந்த மண்ணில் நீதி கிடைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை அந்த புத்தகம் விதைக்கிறது. ஆனா ஆறறிவு மனிதர்களுக்கு, எளிய மனிதர்களுக்கு அது கிடைக்கிறதா அப்படிங்கிறது அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு விஷயங்களை அவர் அந்த புத்தகத்திற்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறார். புத்தகத்தின் மூலமாக நாம் வாழ முடியும், புத்தகத்தின் மூலமாக நாம் இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ள முடியும், பல பிறவிகளை நாம் பார்க்க முடியும் என்றால் அதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பதுதான் இந்த புத்தகங்கள்.